السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد دعوة குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பு இல்முல் அகீதா. கடந்த வகுப்பில் நாம் அகீதா கல்வியில் ஆதாரம் எடுக்கப்படும் அடிப்படைகள் என்ன அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். மாஹியல் மசாதீர் அல்லதி நஹ்தஜு பிஹிம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இப்போ மனஹஜுல் இஸ்தித்லால்னு சொல்லுவாங்க. இது தனி ஒரு சப்ஜெக்ட். எந்த ஒரு துறை, ஹதீஸ், ஃபிக்ஹு, தஃப்சீர் எதாக இருந்தாலும் அதில் மனஹஜுல் இஸ்தித்லால், உதாரணம் ஃபிக்ஹ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் 4 இருக்குது. அல் மசாதர் முத்தஃபிக் அலைஹின்னு சொல்லுவாங்க. குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க, சட்டம் இயற்றுவார்கள். அதே போல் அகீதாலையும் பார்த்திங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு இஸ்லாமிய கொள்கையை இயற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை குர்ஆன், அடுத்து ஹதீஸ். மூணாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இஜ்மா சரஃப் சாலிஹ், முன்னோர்களாகிய சஹாபாக்கள், தாபீன்கள், இவர்களுடைய ஒரு கருத்துக்கள். அப்போ குர்ஆன் சுன்னாவை தான் சஹாபாக்கள், அவங்களுடைய மாணவர்கள் இப்படி இமாம்கள் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுதான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅன்ற கொள்கை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அல் மஸ்தரு அத்தாலிஸ், 3வது மஸ்தர், இந்த 3rd ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான 3வது ஒரு ஆதாரம் என்ன இந்த ஒரு கொள்கை அப்படின்ற ஒரு கல்வியில் அப்படின்னு பார்த்தா இஜ்மா சலஃப் அஸ்ஸாலிஹ். சலஃப் அப்படின்ற வார்த்தை, சலஃப அப்படின்னா தகத்தம, மதா, இன்சொரம, கபர, இந்த மாதிரி பலவிதமான சினானிம்ஸ், முத்ராதிஃபாத்துகள், ஒத்த கருத்துள்ள வேறு ஃபைல்களும் நம்ம சொல்லலாம். கடந்த, சென்ற, வாழ்ந்த, அதாவது நமது முன்னோர்கள் தான் சலஃப்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அஸ்ஸாலிஹ்னா சாலிஹான நல்ல முன்னோர்கள், அவர்கள் இஜ்மா, அவருடைய ஒத்த கருத்து, ரஹிமஹுமுல்லா, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. பஸ் அஸ்ஸலஃப்னா என்ன லோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமு அல் ஜமா அல் முத்தகத்திமூன், முன் சென்ற சமூகம், ஜமாத்தினர். யுகாலு சலஃப யஸ்லுஃபு, யார் முன் சென்றாங்களோ அவங்களுக்கு, ஐ மபா வ சலஃபல் இன்சானும், யார் கடந்து போயிட்டானோ, ஆபாஹுல் முத்தகத்திமூன், அவர்களுடைய முன் சென்ற முன்னோர்கள். வலி சலஃபி இதுத் அஸ்மா, சலஃப் அப்படிங்கிறதுக்கு வேறு பேர் நிறைய இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுன்னத் ஜமாத் இல்லை, இன்றைக்கி சுன்னத் ஜமாத்ன்ற பேரில் நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா சுன்னத்தை தவிர எல்லா விதமான சுன்னத்தி ஜமாத்தை தவிர, அதாவது சுன்னானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஜமாத்னா சஹாபாக்கள் விளங்கிய அந்த விதம், இது ரெண்டையும் தவிர எல்லா விதமான பிதஅத்திலும் அனாச்சாரங்கள் இருக்குது. ஃபாத்திஹா, மௌலூது, அதே போல் சலாத்து நாரியா, மௌலூது, மீலாது, என்னென்ன மார்க்கத்தில் அனாச்சாரங்கள் இருக்குதோ எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் சுன்னத் ஜமாத்து நம்ம சொல்ல அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துன்ற பேராக இருந்தாலும் சரி, சலஃப்னாலும் சரி, அடுத்து அல் ஃபிர்கா அன் நாஜியா இருந்தாலும் சரி, அல் ஃபிர்கா அல் மன்சூரான்ற பேரில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் சலஃபுக்கு வேறு பேர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தொடர்பாக கூட சலஃபியா என்றால் யார், இவருடைய சிந்தனைகள் என்ன, கொள்கைகள் என்ன, ஒரு மக்காலா கூட நான் தொடர்ந்து எழுதிட்டு வர்றேன், நீங்கள் பார்க்கலாம் அதை கூட. சரி, இப்போ பார்ப்போம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அடுத்த பேர், முதல் பேர் ஓ சம்மு பி அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ ஓ சும்மு பி அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னா என்றும் அவங்க பேர் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா லி தமசுக்கிஹிம் பி சுன்னத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஜமாஅ, நபியருடைய சுன்னத்தும் இன்னும் சஹாபாக்குடைய அந்த சுன்னத்து வழிமுறையும் அவர்கள் பற்றி பிடித்திருப்பார்கள். லி அன்னஹும், ஏனென்றால் அவர்கள் இஜ்தமஉ அலா இத்திபா சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஹஸல அலைஹி இஜ்மா, அவர் நபியின் சுன்னத்திலும் இன்னும் அதன் மீது உறுதி செய்யப்பட்ட இஜ்மாவின் மீதும் அவர்கள் ஆதாரம் கொள்வார்கள். அதான் அஹ்லு சுன்னத் ஜமான்னு பேர். ஹதீஸ் கூட இருக்குது, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். சில ரிவாயத்து 71ன்னு வருது. எனது சமூகம் 72ஆக 73ஆக பிரியும், எல்லா கூட்டமும் நரகம் போகும், ஒரு கூட்டத்தை தவிர. சஹாபாக்கள் யார் சொல்லலாம்னு கேட்குறாங்க. நானும் எனது தோழர்களும் எந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிறோமோ அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் எனது தோழர்களும் தான், நானுங்கிறது அஹ்லு சுன்னா, எனது தோழர்கள் தான் அல் ஜமா அப்படின்ற கான்செப்டில் தான் அஹ்லு சுன்னத் ஜமாஅன்ற பேர் வந்துச்சு. அடுத்தது ஃபிர்கத்து நாஜியா, அதாவது நஜாத் பெற்ற ஒரு கூட்டம் அப்படின்னா என்ன. இப்போ அந்த காலங்களில் நஜாத்தில் வார்த்தை சொல்லுவாங்க, இவங்கள நஜாத்காரவங்க அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை இது குறிக்கிறது. அது அல் நஜாத்துன்னு பத்திரிக்கை வெளியிட்டார், அபு அப்துல்லான் திருச்சியை சேர்ந்தவர். ஸோ அவருடைய கருத்துக்கள் குரான் சொன்னாங்க ஒத்து இருந்தது, பிதத்தன கருத்தை எதிர்த்தார். அந்த நஜாத் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கிறோம். நஜாத்துன்னா வெற்றின்னு அர்த்தம்.
இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இது குறிக்குது. இந்த கூட்டம் சும்மு பிதாலிக்கே அப்படி சொல்லப்பட்டாங்கன்னா இல்லை நஜாத்திஹி மினன்னா நரகத்திலிருந்து அவர்கள் விமோச்சனம் அடைந்ததுனால, மினல் ஃபித்னாவிலிருந்து அவர்கள் விமோச்சனம் அடைந்ததுனால, தமசுக்கிஹிம் பி சுன்னதி அவர் சுன்னத்தை பற்றி பிடித்தார்கள். கமாஃபி ஹதீஸ் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு ஹதீஸ் ஒன்று தெளிவாக இருக்குது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஹ்லல் கிதாபைனி இந்த வேதக்காரர்கள் இருக்காங்க 2 பேருமே யூதர்கள் நஸ்ரானிகள் இஃப்தரக்கு பிரிஞ்சுட்டாங்க ஃபிதீனின் மார்க்கத்தில் சிந்தைனு சபீனும் இல்லை. இப்போ தானே சொன்னேன் முன்னாடி அவர் 72 கூட்டங்களாக பிரிஞ்சுட்டாங்க. இன்ன ஹாதில் உம்மா இந்த உம்மத்து இருக்கே நம்ம முஹம்மது சொன்ன உம்மத்து சத்தஃப்தரிக்கு பிரியும் அலா சலாத்தி ஒ சபீனும் இல்லா அவர்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். யானி அல் அஹ்வா அதாவது அவர்கள் மன இச்சை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. குல்லுஹா ஃபின்னார் யார் பொதுவாக நம்ம உம்மத்தை சொல்கிறாங்க எல்லாம் நரகம் போயிடுவாங்க. இல்லா வாஹிதத்தன் ஒரு கூட்டத்தை வரவங்க யாருன்னா வஹியல் ஜமா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ஜமாத் ஐக்கியமாக இருக்கிறவங்க அப்படின்னா அதான் ஃபிர்கத்து நாஜியான்னு சொல்லி இதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து முஸ்னத் அஹமதில் இமாம் திருமதியும் சுனத் திருமதியில் சொல்கிறாங்க. ஷேக் நசன் அல்பானி சுனத் திருமதியில் வரக்கூடிய இந்த அறிவிப்பும் முஸ்னத் அஹமதிலும் வரக்கூடிய இந்த அறிவிப்பும் ஹசன் அப்படிங்கிறாங்க. ஹசன்கிறது சஹீஹ் ஹதீஸ்க்கு அடுத்த ஒரு கேட்டகரி. இதுவும் வந்து அங்கீகாரத்துக்குரிய ஒரு கேட்டகரி தான். அடுத்து 3வது பாருங்கள் ஃபிர்கத்துன் மன்சூரா உதவி செய்யப்பட்ட ஒரு ஃபிர்கா கூட்டம் அப்படிங்கிறாங்க. என்னவும் மன்சூரூன இல்லை கியாமி சா ஆனால் இவர்களுடைய கொள்கையை கொண்டவர்கள் கியாமத் வரும் வரை வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள். இல்லையா கவுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, வலன் தசாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் மன்சூரின வெற்றி பெற்றவர்களாக. லாயதுர் மன் ஹதலஹும் யார் அவளை ஏமாத்தினாலும் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் அது அவளுக்கு கிடைக்காது. ஹத்தா தக்கு முசா மறுமை வரும் வரை. எனவே அவர்கள் தங்களுடைய கொள்கையில் அவங்க என்ன செய்வாங்க உறுதியாக இருப்பாங்க. அஹ்ரஜஹு அஹ்மத் திருமதி சஹீஹ் முஸ்லிம்லேயும் முஸ்னத் அஹ்மதுலேயும் சஹீஹ் முஸ்லிம் வரல முஸ்னத் அஹ்மதுலேயும் சுனன் திருமதியில் வருது. இதை வந்து சஹஹஹு அல் அல்பானி ஷேக் நாசர் அவர்கள் சஹீஹ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் என்ன லதில்லா அப்படின்னு பார்த்தா மிம்மா இதுல்லு அலா அன்ன ஹாதல் இஜ்மா ஹுஜ்ஜத்துன் இந்த இஜ்மா இருக்கிறது அதாவது யோகபித்த கருத்து இருக்கிறது இது ஒரு ஆதாரம். எஜிபு ருஜூ இலைஹி ஃபில் அகீதா எனவே அகீதாவில் இதையும் நம்ம பார்க்கணும். குர்ஆன் சொன்னாங்க அடுத்ததாக ஆதாரமாக பார்க்கணும்னா சஹாபாக்களுடைய ஒரு இஜ்மா அவங்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த வார்த்தைகள் முடிவுகள் குர்ஆனில் அதுக்கு என்ன விளக்கம் எல்லாத்துக்குமே தலீல் இருக்குது. சுருத்து நிசார 115 வசனம் 4 அத்தியாயம் 115 வசனம் ஒமை இஷாக்கிகர் ரசூல் யார் தூது விட்டு பிரிந்து விடுவாரோ மின்பதிமா தபையன் லஹுல் ஹுதா அவருக்கு நேர்வழி எதுன்னு தெரிஞ்ச பிறகு வைத்தபியா கைர சபீல் மோமீன்கள் அல்லாதோடைய பாதையை யார் பின்பற்றுவார்களோ அதான் வந்து சஹாபாக்கள் பாதையை பின்பற்றாதவர்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் வள்ளி நாங்கள் அப்படியே விட்டுருவோம் மா தவல்லா அவர் எதை எடுத்துக்கிட்டாரோ அதில் நாங்கள் விட்டுருவோம். ஒரு நுஸ்லி ஜஹன்னம் அந்த ஒரு கொள்கையோடு அவங்க நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். சாத் மசீரா அது இடங்களில் ரொம்ப மோசமான இடமா இருக்குது நரகம் அப்படின்னு நல்லாவே என்ன செய்கிறான் படைச்சவனே அது வந்து மோசம்னு சொல்லும் போது எப்படி மோசமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எனவே சஹாபாக்கள் இந்த இஜ்மாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நரகம் போவோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எனவே குர்ஆன் சொன்னால் இன்னும் சஹாபாக்கள் இந்த இஜ்மாங்கிறது முக்கியமான விஷயம். கவுலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா ரவாஹு அல் இர்பாத் இப்னு சாரியா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இர்பாத் இப்னு சாரியா தான் அறிவிக்கிறாங்க. ஃபமன் அதரக ذلك மின்கும் ஃபஅலைஹி பிசுன்னதி அதாவது அந்த காலத்தில் உங்களுக்கு குழப்பமான காலத்தில் நீங்கள் இருக்கீங்கல்ல அந்த காலத்தில் நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக எனது சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். சுன்னத்தில் ஹுலஃபர் ராஷிதீன் நேருடைய பெற்ற என்பது ஹலீஃபாக்கள் சுன்னத்தை பின்பற்றுங்க. அதை யார் சஹாபாக்கள் அல் மஹதியின் நேரொலி பெற்ற ராஷிதீனாலும் நேரொலி செல்லக்கூடிய மஹதியினா நேரொலி பெற்ற அப்து அலேஹா பின் நவாஜித் ஒரு கடவாப்பல்லா அவளை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் உறுதியாக இருந்துக்குங்க. தப்பத்தாமா இது விஷயமா வந்துருச்சு முன்னாடி இந்த ஹதீஸு அவரோட தரம் என்ன ஹதீஸ்னு சொல்லி. 3வது ஆதாரம் பாருங்கள் இப்னு உமர ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் சொல்கிறாங்க இன்னல்லாஹ லா யஜ்மஉ உம்மத்தி எனது உம்மத்தை ஒன்று சேர்க்க மாட்டான். அவ் கால உம்மத்து முஹம்மது சொல்ல உம்மத்தை அலப் வலாலா வழிகட்டின் மீது எதுல்லாஹி மஅல் ஜமா அல்லாவுடைய கரம் ஒரு ஜமாத்தின் மீது இருக்கிறது. அப்போ ஐக்கியம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் முக்கியமான விஷயம். இந்த ஹதீஸு திருமதியில் வருது. ஷேக் நாசர் அல்பானி சஹீஹ்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃபாயிதத்துன் இஸ்ராயியா ஒரு முக்கியமான ஒரு அடிஷனலான ஒரு ஃபாயிதா என்னென்னா அல் அக்லு. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். ஒன்று இருக்குது நக்கல்னால் குர்ஆன் சொன்னான் நக்கலை என் குழு நம்மன் பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க நக்கல் பண்ணியிருக்கிறாங்க நக்கல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நக்கல் பண்ணுறது இல்லை தமிழ் உள்ள நக்கல் கேலி கிண்டல் கிடையாது. நக்கலை என் குழுன்னா மூவ் பண்ணுறது கடத்துறதுன்னு அர்த்தம். இப்போ குர்ஆன் சொன்ன நம்ம கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்கு தான் அதுக்கு பேர் நக்கல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது அக்கல் அறிவு. இப்போ இஸ்லாத்தில் வந்து அறிவுக்கு முக்கியத்துவமா அல்லது குர்ஆன் சொன்னால் முக்கியத்துவமானா குர்ஆன் சொன்னால் தான் முக்கியத்துவம். அந்த குர்ஆன் சொன்ன விளங்குறதுக்கு அறிவு பயன்படும் அவ்வளோதான்.
அறிவை கொண்டு குரான் சொன்னால் நிறுத்தி பார்க்கக்கூடாது. இது வந்து வழிகேடு. அதனால தான் அக்கல் அறிவை பற்றி நம்ம இங்கே ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். யும்கினு ஐதுரிக்க பாது முக்கர்ராத்தில் இல்முல் அக்கீதத்தி, இல்முல் அக்கீதாவுடைய சில பாடத்திட்டங்களை, சில பகுதிகளை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக மிஸ்ல அன்னல்லாஹ் மௌஜூதன், அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கும்போது நமக்கு அறிவுக்கு புரியுதில்லை. நம்ம படைச்ச ஒரு ரப்பு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி, அவன் வந்து வாஹிதின் ஒருத்தனாக இருக்கிறான், ஹையின் உயிரோடு இருக்கிறான், அலீமுன் அவன் வந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான், பில்ஹல் படைப்பினங்களை, காதிரன் சக்தி மிக்கவனாக இருக்கிறான், ஹக்கீமாக இருக்கிறான், அல்லாஹ் மதிநுட்பமானவனாக இருக்கிறான், முஸ்தஹிக்குல் இபாதா இபாதத் செய்யப்படுவதற்கு தகுதியானவன் அவன், வஹதஹு அவன் மட்டும்தான், தூன சிவா வேறு யாரும் இபாதத் செய்ய முடியாது, நஹ்விதா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னு கேட்டால் இதெல்லாம் அக்கல் தான், அறிவுபூர்வமாக தான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம். லாக்கின் லா யும்கினு இஸ்தகில் பிமஅரிஃபத்தின், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஞானத்தை கொண்டு அது தனியாக ஆயிராது. இதராக்கு தஃபாசில் ஹாதல் இல்ம், இந்த இல்முடைய விவரங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் துதுரக்கு தஃபாசில் இல்லா மின் மன்குல் கிதாபு சுன்னா, குர்ஆன் சுன்னாவிலிருந்து எது மன்குலாக நக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அதை வச்சு தான் நம்ம விளங்க முடியும். அப்போ அகீதாவுக்கு அடிப்படை வந்து குர்ஆன் சுன்னா. அப்போ குர்ஆன் சுன்னாவை முற்படுத்தணுமா, அக்களை முற்படுத்தணுமாண்டா அக்களை பிற்படுத்தணும், குர்ஆன் சுன்னா முற்படுத்தணும். அப்போ அறிவு என்பது குர்ஆன் சுன்னா விளங்குறதுக்கு ஒரு ஊடகம் தான் ஒழிய அதை நிறுத்து பார்க்கும் கருவி அல்ல. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறோம்னா, வழிகேடலாக இருக்கக்கூடிய மாத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள் போன்ற, கதிரியாக்கள், ஜபரியாக்கள் போன்ற வழிகேட்டவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னத்துல் ஜமா என்ற கொள்கையிலேருந்து வெளியே போயிட்டாங்க. இன்னும் சிலர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ முஅத்தஸிலா இருக்கிறாங்க, ஷியா இருக்கிறாங்க, இவங்க இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டாங்கன்னா இல்லை, அஹ்லு சுன்னாலேருந்து வெளியே போயிட்டாங்க. அல்லாஹ் நாளைக்கு மன்னிச்சு அவங்கள சொர்க்கத்தில் விடுவான், இல்லை நரகத்தில் போடுவான். ஏன்னா அவங்க அஹ்லு ஜமாத்துலேருந்து இல்லை. ஆனால் நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் இருக்கிறோம். ஆனால் ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க, அதே போல் வந்து காதியானி இருக்கிறான், உதாரணமாக முர்த்ததானவன் இருக்கிறான், இஸ்லாத்தை விட்டு போனவன் இருக்கிறான். இவங்க எல்லாம் யார்? இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நிரந்தரமாக நரகத்தில் தங்கக்கூடியவர்கள், காஃபிர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் கீழே சொல்கிறாங்க, லாக்கின் லா யும்கினு இஸ்தகில் பிமஅரிஃபத்தின். படிச்சிட்டோமா? ஓகே, அடுத்து பார்ப்போம். பேஜ் நம்பர் 23 பார்த்தோம். இதுலேருந்து ஆரம்பித்தோம். பேஜ் நம்பர் 22லேருந்து ஆரம்பித்து 23 போய் இப்போ 24 வர்றோம். அப்னு சஃபா 24. இதை உஜிதமா யூஹிமு தஆருது பைன நக்லி அஸ்ஸாபித் ஸஹீஹ், ஸஹீஹான ஒரு சரியான சாபித் உறுதிமிக்க நக்கலுக்கு மத்தியிலும், நக்கலான குர்ஆன் சுன்னாக்கு மத்தியிலும், வல் அக்ல் ஸரீஹ் தெளிவான புத்தி இருக்குது, அதுக்கு மத்தியில் தஆருத் ஆச்சு அப்படின்னு நமக்கு ஏதாவது வகம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், வஜப வாஜிபாகும் தக்தீமு நக்கல் லி சபபைனி, நக்கலை தான் முற்படுத்தணும். நக்கலான்னு ஒரு தாரது வருதுன்னா, ஒரு முரண்பாடு வருதுன்னா, அப்போ அறிவை விட குர்ஆன் சுன்னாவை தான் முற்படுத்தணும். உதாரணமாக மசாஜ் செய்கிறது எங்கே காலுக்குள்ளே செய்கிறோம், காலுக்கு மசாஜ் செய்கிறோம்லே. சில சமயம் வந்து குளிரான பிரதேசத்துக்கு போனோம்னா மோசா அணிஞ்சிக்குவாங்க, ஜோரபைன்னு சொல்லி. அப்போ சாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அது மேலே மசாஜ் செய்வாங்க. ஏன் அடியில் செய்யலை? இப்போ நம்ம புத்திக்கு முரண்படுதில்லை. ஆனால் குர்ஆன் சுன்னா அப்படி தான் சொல்லியிருக்குது. அதனால் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம அறிவை முற்படுத்தக்கூடாது, குர்ஆன் சுன்னாவை தான் முற்படுத்தணும். குர்ஆன் சுன்னா என்ன சொன்னால் நம்ம கேட்டுக்கணும். அதனால தான் அலிஃப் லாம் மீம் தாலிகுல் கிதாபு, இந்த வேதம் இருக்கிறது, ஹுதல் முத்தகீன், இறை அச்சம் உடையவர்களுக்கு வழிவகுக்கும். அவங்க யார்? அல்லதுன்னு யுமினூன பில் கைப், மறைமுகமாக நினச்சி நம்புவாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா நம்பிடணும், ரசூல் சொல்லிட்டா நம்பிடணும். அவ்வளவு முதலாவது பார்த்தீங்கன்னா அன்ன நக்கலை சாபித்துன், குர்ஆன் சுன்னாவோட விஷயம் இருக்க நக்கல் இருக்கே சாபித்து உறுதியானது, அக்கலு முத்தகையிரும், அறிவு இருக்கே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அறிவை முற்படுத்தக்கூடாதுங்கிறோம். இரண்டாவது விஷயம், இவங்க வந்து சில காரணங்கள் சொல்கிறாங்க ஏன் வந்து அறிவை வந்து நக்கலை விட முற்படுத்தக்கூடாது, அக்களை விட நக்கலையே முற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அண்ணன் நக்கலை குர்ஆன் சுன்னா இருக்கிறது மஅசூமுன், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வல் அக்லு லைஸ கதாலிக், அறிவு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படலை. அறிவு எல்லாம் பாதுகாத்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம யாருமே இங்கே பூமிக்கு வந்திருக்க மாட்டோம், சொர்க்க நரகன்றதே படைச்சிருக்க மாட்டோம். எல்லாமே வந்து நம்ம படைப்புக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எழுதிட்டான். அப்போ நம்ம தப்பு செய்வோம், முறையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சொர்க்கம், தவறாக அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச நரகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த புத்திங்கிறது தமீஸு பைனல் ஹக் வல் பாத்தில், அதான் ஹிதாயத். எது சத்தியம் எது அசத்தியம் பிரித்து விடக்கூடிய இந்த அறிவு தான் ஹிதாயத். அதுதான் நம்ம குர்ஆன்லேயும் நம்ம ஹதீஸில் நிறைய பார்க்குறோம். தொழுகிற ஒவ்வொரு சொல்லி சுட் ஃபாத்திர் ஓதணும், எதுனா சிராத்துல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான பாதையை கொடு அப்படின்னு சொல்லி. அத்தானி ரெண்டாவது நக்கல் மஅசூமுன் வல் அக்ல் லைஸ கதாலிக் சொல்லியாச்சு. அல் முராது பின் நக்கல் அஸ்ஸஹீஹ், ஒரு சரியான நக்கல் என்றால் என்ன, அது கொண்டு நோக்கம் என்ன, முராது என்னென்னா அல் குர்ஆன் கரீம் சுன்னா நபு சாபித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி செய்யப்பட்ட நபி மொழியும் குர்ஆனும். குர்ஆன் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிறோம். ஆனால் ஹதீஸில் எல்லா ஹதீஸும் ஏற்றுக்கணுமா கிடையாது. எது சஹீஹான ஹதீஸ் இருக்குது அதை ஏற்றுக்க முடியும்.
ரொம்ப கடுமையான துஆஃப் இருக்குது, பலகீனம் இருக்குது, அல்லது மௌது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை அதான் வந்து வெறும் சுன்னான்னு சொல்லாமல் சுன்னா சாபித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபலியக்அத் மக்அத மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைப்பாரோ அவர் இருப்பிடம் நரகமாக இருக்கட்டும்னு சொல்லி நிறைய சரியான திசை கண்டிச்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சில சஹாபாக்கள் நபி அவங்க கூட இருந்தவங்க கூட பயந்து ஹதீஸ் கிரந்தங்களை நெருப்பி விட்டு எரிச்சிருக்கிறாங்க. இது தவறாயிடுச்சுன்னா நம்ம காதிபாயிருவோமோ அப்படின்னு ஒரு அச்சம் அவங்கள்ட்ட இருந்தது. ஒரு முராது பில் அக்கல் சரியஹ், சரியஹான அக்கல் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அசலீம் மின் இன்ஹிராஃப் ஷுபு, சந்தேகம் என்னும் வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருப்பது, அதுதான் அக்கல் அசரியஹ், ஒரு சரியஹான தெளிவான ஒரு அறிவு. அப்போ தெளிவான அறிவுக்கும் ஒரு சஹீஹான ஆதாரமிக்க குர்ஆன் சுன்னாவுக்கும் மத்தியில் என்ன கிடையாது, மோதல் என்பது கிடையாது. ஏன்னா ரெண்டையுமே எல்லாம் தான் படைச்சான். பாருங்கள், காலை இப்னு தைமியா, ஷேக் சாஹிப் இப்னு தைமியா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மா உலிம பி ஸரீஹில் அக்லி லா யதஸவ்வர் ஐ யுஆரத ஷரஅ அல்பத்தா. அக்கலை ஸரீஹ் இருக்கே, தெளிவான புத்தி இருக்கே, எப்போதும் ஷரியத்துக்கு முரண்படவே படாது. பல் அல் மன்கூல் ஸஹீஹ், மாறாக சஹீஹான மன்கூல் குர்ஆன் சுன்னா இருக்குது, லா யுஆரதுஹு மஅகூல் ஸரீஹ், ஒரு தெளிவான ஒரு அறிவு முரண்படாது. வகத் தஅம்மல்து ذلك ஃபி ஆமத்தின் மா தனாஸஅ அன்னாஸு ஃபீஹி, மக்கள் எல்லாம் இதிலெல்லாம் சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். வகத் தஅம்மல்து ذلك, நீ புரிஞ்சுக்குவ சில சமயம். ஃபவஜத்த மா ஹாலஃப நுசூஸ ஸஹீஹா, அவங்க முரண்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னாக்கு மாறுபட்டு இருந்துச்சுன்னா அது ஷுபஹாத்து ஃபாசிதாவாக இருக்கும், அது குழப்பமான ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். யஅலமு பில் அக்லி புத்லானஹா, அப்போ தெரிஞ்சுக்கலாம் அறிவினூடாக இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனவே எப்போதுமே குர்ஆன் சுன்னாவும் அறிவும் முரண்படாது. இன்றைக்கி சில தௌஹீத் ஜமாத் என்ற பேரில் உள்ள ஆளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் நபி அவர்கள் கூறியது அங்கீகாரத்துக்குரிய சஹீஹான நபிமொழிகள் இருந்தாலும் சரி, புத்திக்கு படலைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நிறைய ஹதீஸை மறுக்கிறாங்க. ஹதீஸ் மறுப்பாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். அதுக்கு இப்னு தைமியா இன்னும் சில இடங்களில் சொல்கிறாங்க, யார் குர்ஆன் சுன்னாவை அரபு மொழியில் விளங்கவில்லையோ அவர்களுக்கு மார்க்கம் தெளிவாக விளங்காது. அவங்க இன்னொருத்தருடைய தயவுதட்சணை தான் வாழணும். அவங்க அந்த ஆலிம் சொன்னால் அல்லது அரபு மொழி தெரிஞ்சவங்க என்ன குர்ஆன் இருக்குன்னு சொன்னால் தான் அவங்க விளங்குவாங்க. அதான் இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய குழப்பம், இந்த அஜத் சொல்கிறது சரியா, அவர் சொல்கிறது சரியா, இந்த ஏக்கம் சொல்கிறது சரியா அப்படின்னு சொன்னால், நம்ம உங்களுக்கு மீனை கொடுக்கல, பிடிச்சி தூண்டில் கையில் கொடுத்தாச்சு, எவ்வளோ நாள் மீன் பிடிச்சிங்க, தூண்டில் தான் அரபு மொழி. எனவே அந்த அரபு மொழியை நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தோடு படிக்கணும் சகோதரர்களை. இப்போ பாருங்கள், கிதாபுல்லா ரெண்டாவது சுன்னா, மூன்றாவது இஜ்மா ஸரஃபி தான் மசாதிர் அத்தலக்கி. மசாதிர் தலக்கின்னு சொன்னால் இந்த கல்வியை, இல்முல் அக்கீதா என்ற கல்வியை படிப்பதற்கு அடிப்படை இது 3 தான். இதிலிருந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம அக்கீதா விளங்கிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம். அதுக்கடுத்து உசூல் அஹ்லி சுன்னத்தி ஃபி இஸ்பாத்தி மசாயில் அக்கீதத்தி, அக்கீதாவுடைய மசாயில்களை உறுதி செய்யும் விஷயத்தில் அஹ்லு சுன்னாவுடைய சில சட்டங்கள் இருக்குது, உசூல் இருக்குது. அஹ்லு சுன்னத்தி லஹும் உசூலுன் ஃபி இஸ்பாத்தி மசாயில் அக்கீதத்தி யதமய்யஸூன பிஹா அன் அஹ்லில் பிதஇ, அஹ்ல் பிதா உடையவர்களிடமிருந்து தங்களை பிரித்து காமிப்பதற்காக, வேறுபடுத்துவதற்காக அஹ்லு சுன்னா ஜமாத்திடம் சில அடிப்படையான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. பிதா தொலால், வழிகேடர்கள் இன்னும் பிதாத் செய்வார். பிதாத் செய்வார்னு யாரெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமாக செய்கிறாங்களோ அதெல்லாம் பிதாத். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இதை சொல்கிறாங்க, சஹீஹ் புகாரி முஸ்லிம் வருது, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, யார் நமது மார்க்கத்தில் நூதனமான விஷயத்தை மார்க்கமாக சொல்கிறார்களோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட வேண்டியதுங்கிறாங்க. குல்லு பிதஅத்தின் தொலாலா, குல்லு தொலாலத்தின் ஃபின்னார், எல்லா பிதஅத்துகளும் மார்க்கத்துக்கு முரம்பான எல்லா அனாச்சாரங்களும், குல்லு பிதஅத்தின் தொலாலா, வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை சொல்லாமல் ஹுத்பா செய்வது கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், ஹுத்பா செய்யக்கூடியவங்க இதெல்லாம் ஓதிட்டு தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க பிதஅத் செய்கிறாங்க. அதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. வஹிய அல்ல நஹ்வியல் ஆத்தி, பின் வரும் விஷயங்கள் தான். உதாரணமாக பாருங்கள், அல் ஈமானு தஸ்லீமு தஅதீமு லின் நுசூஸில் கிதாபு சுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய நுசூஸுகள் ஆதாரங்களை நாம் நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு அதை வந்து நம்ம கண்ணியப்படுத்த வேண்டும். ஈமான்னா நம்புறது, தஸ்லீம்னா அதை ஏற்றுக்கிறது, அதை வந்து ஒப்படைச்சிடுறது, ஏற்றுக்கிறது, தாதீம்னா கண்ணியப்படுத்துறது, 3 ரொம்ப அவசியம். பிஹிலாஃபி அஹ்லுல் பிதா வத்தலால், வழிகேடர்களும் இன்னும் பிதாத்வாதிகளுக்கு மாற்றமாக, அல்லதீன யுமினூன பிபஅதி நுசூஸி, குர்ஆன் சுன்னாலேருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஏற்றுக்கிடுவாங்க, வயருத்தூனல் பஅதல் ஆஹர், வேறு சிலவங்க விட்டுருவாங்க. பிஸபபில் ஜஹல், என்ன காரணம், ஒன்று அறியாமை, இன்னொன்று ஹவா, மன இச்சை. ஒன் அதில்லத்து அலா ஹாதல் அஸ்லி கதீரத்துன், இந்த விஷயத்தை நம்ம சொன்னதில் நிறைய ஆதாரம் இருக்குது, சும்மா சொல்கிறாங்க, ஆதாரத்தோட தான் சொல்கிறோம். குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் 36 அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா,
அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான ஒரு இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது. ஐயக்கூன் லஹுமல் ஹியரத்து, அவங்களுக்கு எந்த விதமான தெரிவும் கிடையாது, தெரிவு செய்ய முடியாது அவங்க மீன் அம்பரிகின் தன்னுடைய வேலைகளில். ஒமையாசுல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ ஃபக்கத் தொல்ல தொலால முபீனா, தெளிவான ஒரு வழிகேட்டை அடைந்துட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம். எனவே அவங்க சொன்னாங்க, இந்த அஜத் சொன்னாங்க, அந்த மேசால் சொன்னாங்கன்றதெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னது அந்த அஜத் சொன்னான், அல்லாஹ் ரசூல் சொன்னது அந்த மேசால் சொன்னாங்கன்னா ஓகே, இதை முதல் நம்பணும். இன்றைக்கி என்னென்னா எங்கள் அஜரத்தை சொன்னது, எங்கள் உஸ்தாத் சொன்னது, எங்கள் மேசா சொன்னதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, அந்த மதரசா, அந்த உஸ்தாத் அல்லது அந்த அறிஞர் அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம நிறுத்து பார்க்கணும். இன்றைக்கி இந்த ஒரு குவாலிட்டி இன்றைக்கி சமூகத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் எல்லா பிதத்து அனாச்சலும் சமூகத்தில் இன்றைக்கி நிறைஞ்சி வழியுது. அடுத்து பாருங்கள், சூரத்து நூறில் 51வது வசனம், இன்னமா கான கவுலுல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அதாஅனா. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் அழைக்கிறான் அப்படின்னு சொன்னால் மூமின்கள் என்ன சொல்லுவாங்களாம், சமிஅனா வ அதாஅனா, செவி மடுத்துட்டோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அப்படி சொல்கிறவங்க தான் வெற்றி பெறுவார்கள். அப்போ அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை அவங்க சம்அன் வ தாஆ, காதால் கேட்டுட்டோம், நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டுப்படுறோம்னு சொல்லணும். இப்போ குர்ஆன் சொன்னவுடைய அடிப்படையான ஒரு அஹ்மியத்துடைய இம்பார்ட்டன்ஸு நமக்கு இந்த வசனங்கள்லேருந்து விளங்குது. அப்புறம் பாருங்கள், ஆதாரம் சுத்த ஹுஜராத்தில் 1வது வசனம், ஆய்வு எழுதி நாம ஈமா கொண்டவர்களே லா துக்கத்தீம் பைனது இல்லை ஒரு ரசூலிஹி வத்தகுல்லா இன்னல்லாஹ் சமீஉன் அலீம். அல்லாஹ் அஞ்சிக்கிங்க, அல்லாஹ் சமியாகவும் அலீமாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் ரசூலையும் நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாங்க சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரத்து நிசால 65வது வசனம், ஃபலா ரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرج مما قضيت ويسلموا تسليما. அதாவது உங்களை ஒரு தீர்ப்புக்கு அவங்க நியமித்து நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு வரும்போது தான் அவர்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக ஆகுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டாங்க அப்படின்ற கருத்தை எல்லாம் இந்த வசனத்தில் எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜம்உன் நுசூசி அல் வாரிதத்தி ஃபில் பாபி அல் வாஹிதி, ஒரே இடத்துல குர்ஆன் சுன்னால கூடிய எல்லா நுசூசிலும் கொண்டு வர்றதற்கு ஜமீஅன் வஃப்கல் மன்ஹஜித் சஹீஹான ஒரு கொள்கையின் அடிப்படையில் பி ஹிலாஃபி அஹ்லுல் பிதஇ வ தலாலா, இது வழிகட்ட பிதத் உடைய மக்களுக்கு எதிரான ஒரு முறை இது. அல்லது நெத்தஹிதுன மன்ஹஜன் முஹாலிஃபா, நம்ம பாருங்கள் ஒரே மன்ஹஜில் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் குர்ஆன் சொன்னால், அவங்க வேறுபட்ட மன்ஹஜ் இருக்கும். அவங்களோட மன்ஹஜ்னா ஒரு பாதை, ஒரு முறைமை. ஃபயஅதமிதுன அலா நஸ்ஸின் வாஹிதின் அவ் அக்ஸர், ஒரு நசூலை பல நசூலை அவர் எடுத்துக்கொள்வாங்க. தூன பக்கியத்து நுசூஸில் வாரித ஃபில் பாப், ஆனால் மற்ற ஆதாரங்களை விட்டுருவாங்க. சும்மை ஜஅலூனஹும் முஆரதல் உசூலில் உஹ்ரா, எனவே அதை உசூல் மற்ற சட்டங்களுக்கு மோதக்கூடியதாக ஆக்கிடுவாங்க. ஃபயத்தபிஊன பிதாலிக்க மா தஷாபஹ மின்ஹு, எனவே அப்பொழுது அவர்கள் குழப்பமாக ஒரு விஷயத்தை பின்பற்றுவாங்க. அவங்களும் குர்ஆன் சொன்னால் தான் பின்பற்றுறாங்க, ஆனால் அவங்க குழப்பமான விஷயத்தை பின்பற்றுறாங்க, தெளிவான விஷயங்களை பின்பற்றுவது இல்லை. அவங்க ஒன்று விளங்கி வச்சுக்கிறாங்க, குர்ஆனில் சில விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க, இடையும் மோத விடுறாங்க. அது என்ன குழப்பம் வருதோ அதை அவங்க சட்டமாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்களே திருப்பி கேட்டாலும் தெளிவான ஒரு விஷயத்தில் அவங்க கொள்கையில் இருக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான மாற்றங்கள் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அஹ்லுசுன் ஜமாத்துடைய கொள்கையில் இருப்பவர்கள் குர்ஆன் சுன்னாவையும் இஜ்மா சஹாபாக்கையும் தன்னுடைய அடிப்படையாக கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக என்றைக்குமே ஒரே விஷயந்தான். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் குர்ஆன் சுன்னா, சஹாபாக்கள் விளக்கம். அந்த குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அதுதான். இப்போ இன்றைக்கி எத்தனையோ கூட்டங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய கூட்டங்கள் சொல்லக்கூடிய, தங்கள் இயக்கங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. ஏன்னா அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் முன்னோரான சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க, அஸ்ஹாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விளங்குறது தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅன்ற அடிப்படையே கோட்பாடு. இன்றைக்கி சஹாபாக்களை ஏன் நாங்கள் பின்பற்றணும், அல்லாஹ் ரசூல் தானே பின்பற்றணுன்ற தவறான விஷயங்களை பேசுகிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம், எவ்வளவோ வசனங்களும் எவ்வளவோ ஹதீஸிலும் பார்த்தோம். சஹாபாக்களுடைய வார்த்தைகளை பின்பற்றுவது இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு ஆதாரம். அப்படி பின்பற்றினா நரகம் போய் சேருவோன்றதெல்லாம் எல்லாம் எச்சரிச்சிருக்கான்றதை நம்ம பார்த்துருக்குறோம். பாருங்கள், உட்காந்து ஹத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினச்சிருக்கிறாங்க, தஹதீர் செஞ்சுருக்கிறாங்க, எச்சரிச்சிருக்கிறாங்க. மின்தாலைக்கு இது மாதிரி விஷயங்கள் உண்டு. ஃபஅன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவங்க அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மஹலன் யா கௌம், மக்களை பொறுமையாக இருங்க, பிஹாத உஹ்லிகத்துல் உமம், இதனால தான் மக்கள்லாம் இறந்து போனாங்க, அழிஞ்சு போனாங்க, மின் கப்லிக்கும் முன்னாடி உள்ளவங்க, பி இஹ்திலாஃபி அலா அன்பியாயிக்கும், நபிமார்களோடு அவர்கள் கருத்து வேறுபட்டதுனால, தொர்பிஹும் குத்துப பாதுகும் பாத், சில வசனங்களோடு அவங்க என்ன செஞ்சாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, மோத விட்டாங்க. இன்னல் குர்ஆன் எல்லாம் என்சில் யுகதீபு பாதுஹு பாதா, குர்ஆன்
ஒரு சில விஷயங்களே ஒரு சிலதோடு பொய்ப்பிப்பதற்கான இறங்கலை. பல் யுசத்தியகு பாதகு பாதா, குரானுடைய வசனம் ஒன்று இன்னொருத்தனை அது மெய்ப்படுத்தும். ஃபமா அரஃப்து மின்ஹு ஃபஅமலு பிஹா ஃபஅமலு பிஹி, எதை நீங்கள் அறிஞ்சிட்டீங்களோ அதை நீங்கள் அமல் செய்யுங்க. மா ஜஹில்து மின்ஹு, எதை உங்களுக்கு தெரியலையோ ஃபர்தூஹு இலா ஆலிமிஹி, அதை அறிஞ்சவங்கள்ட்ட விட்டுருங்க. அப்படின்னா என்ன சொல்லிட்டு நல்லா சொல்கிறேன்னா இல்லையா? அதாவது ஃபஸ்ட் அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியலன்னு சொன்னால் அறிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. அப்போ உலமாக்கிட்ட அறிஞர்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது வந்து ஹதீஸ் நபி அவங்க சொன்னது. முஸ்னத் அஹமதில் வருது. ஷேக் அர்னாவுத் அவர்கள், ஷுஐப் அர்னாவுத், எப்படி ஷேக் நாசுதீன் அல்பானி, ஷுஐப் அர்னாவுத், அஹமது ஷாக்கிர், இவங்கெல்லாம் வந்து 21ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில், 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் கடைசியில் வாழ்ந்த மிகப்பெரிய முஹத்திஸின்கள். சிரியா, அதே போல் வந்து ஜோர்டான், அல்பான் போன்ற நாட்டுகளை சேர்ந்த மிகப்பெரிய தலை சிறந்த உலமாக்கள். எல்லாம் அவங்களுக்கு கபரை வெளிச்சமாக்கி தரட்டும், அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அல்-இஅ்திஸாமு பில் கிதாபி வ சுன்னா ஃபஹுமா அல்-ஹுதா வன் நூர், குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதற்கிறது, அதுதான் நேர்வழியும் வெளிச்சமும். அலா நகீதி மன்ஹஜ் அஹ்லுல் பிதஅ, அஹ்லுல் பிதஅ வலால் இருக்காங்க, வழிகேடர்கள், அவர்களுடைய மன்ஹஜுக்கு எதிரானது. அல்லதீன யஅ்தமிதுன அலா கைரில் வஹீ, குர்ஆன் சுன்னா இல்லாத விஷயங்களை தான் அவங்க எப்போதுமே ஆதாரம் எடுப்பாங்க. இங்கே பெரியார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கம்பாங்க. கமா ஹுவ அல் ஹாலு மசல் இந்த சூஃபியா, சூஃபியில் இடத்துல பார்க்குறோம். இப்போ சூஃபிசம் அப்படிங்கிறது தனி மதம். அது புத்த மதம், ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதத்துலேருந்து வந்தது இஸ்லாத்தில். ஆனால் இஸ்லாத்தில் சூஃபிசம் கிடையாது. அப்போ தசவுஃப் இருக்குது, இஸ்லாத்தில் ஆன்மீகம் இருக்குது, தஸ்கியா இருக்குது. தஸ்கியான்னு சொல்லலாம், சுலூக்குன்னு சொல்லலாம், ரிகாக்குன்னு சொல்லலாம், அதே போல் வந்து ரக்காயக்குன்னு சொல்லலாம். இது போன்ற வார்த்தைகள் குர்ஆன் சொன்னாலும் நிறையா இருக்குது. ஆனால் என்ன கிடையாது, சூஃபிசன்றது கிடையாது. யார் பஞ்சியை உடுத்தி கொண்டு அந்த காலத்தில் ஒரு தங்கள் மீது அக்கறைப்படாமல் அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக உலக பற்றற்றவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சூஃபிகள்னு சொன்னாங்க. ஆனால் சூஃபித்துவம்ங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது, வெளியிருந்து வந்தது. அது இஸ்லாத்தை நாசப்படுத்திடுச்சு. அதனால தான் தர்கா வழிபாடு, அதே போல் அந்த பித்ஆக்கள் எல்லாமே வந்தது. அதனால தான் சொல்கிறாங்க கமா ஹுவல் ஹால் மதம் இந்த சூஃபியா, சூஃபியில் இடத்துல. ஆனால் சில அறிஞர்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஷரியாவுடைய ஒரு பவுண்டரிக்குள்ளே என்ன செய்கிறாங்க, ஆன்மீகம் பண்ணுறாங்க, ஆன்மீக பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, தாவா பண்ணுறாங்க. அது நம்ம ஏற்றுக்கிறோம், மறுக்கலை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து குர்ஆன் சொன்னாக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் சிலர்கள் தொழுகை தேவையில்லை, அது தேவையில்லை, அதுக்கு செய்ய தேவையில்லை. உதாரணமாக பாருங்கள், வஅபுத் ரப்பக்க ஹத்தா யஅத்தியக்கல் யகீன், ஒரு வசனம் இருக்குது. யகீன் வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? மரணம் வரும் வரை அல்லாஹ் வணங்கணுங்கிறது அர்த்தம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வந்துருச்சுன்னா வணங்க தேவையில்லை. நல்லா என்ன சொல்கிறான், நம்பிக்கை வரும் வரை தான் வணங்க சொல்கிறான். யகீன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம் இருக்குது, மரணம்னு அர்த்தம் இருக்குது. அப்போ இது வந்து மன்ஹஜ்ஜியோடைய குழப்பம். அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய கொள்கையிலேருந்து அவங்க விலகிட்டனால அவங்க என்ன செய்கிறாங்க, சில தரிக்காலாம் பார்க்குறோம், அவங்க வந்து தொழுக மாட்டாங்க, அதே மாதிரி சுத்தமாக இருக்க மாட்டாங்க, ஆண்களும் பெண்களும் வந்து சர்வசாதாரணமாக இணைஞ்சி பேசுகிறது, கொள்வது, ஹராம் ஹலால் கிடையாது, பட்டு உடுத்துறது, தங்கத்தை ஆண்கள் யூஸ் பண்ணுறது, இது போன்ற தவறான எவ்வளோ விஷயங்கள் கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஷரியத்தில் இல்லை, தரிக்கத்தில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஷரியத்து வேறு தரிக்கத்து வேறு கிடையாதுங்க, ஷரியத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் அக்கீதா நீங்கள் படிக்கிறீங்க. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இந்த சூஃபிகள் என்ன செய்வாங்க, அல்லது என்ன யஅ்தூன அக்வால மஷாயிஹிம், அவங்களுடைய மஷாயிஹ்மார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குருமார்கள், அவருடைய வார்த்தைகளை தான் நம்புவாங்க. ஓ மனாமிஹிம், அவங்களுடைய கனவு நம்புவாங்க. அதாவது இன்றைக்கி ரசூலா வந்து இப்படி சொன்னாங்க, கனவுல இப்படி வந்து பார்த்தேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்க்குறதோ கனவு வர்றதோ இதெல்லாம் வந்து நபிமார்களின் நுபுவத்தில் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. உண்மைதான், அந்த சரியான ஒரு கனவுங்கிறது நுபுவத்தில் ஒரு பகுதின்றாங்க. அதுக்கு தான் தாபீர் ருயான்னு கூட சொல்லுவாங்க, கனவு விளக்கம், அதெல்லாம் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் சொன்ன விஷயத்தை, அல்லாஹ் ரசூல் தீர்மானித்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கனவுல வந்து இப்படி சொன்னாங்க, மாற்றமாக சொன்னால் ஏற்றுக்க முடியாது, ரசூலா கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு பார்ப்பது என்பது அல்லாஹ்வும் ரசூலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கவயங்கள் ஹதீஸ் வந்துருக்குது, ஷமாயில் திருமதி போட்டதில்லை. அந்த அடிப்படையில் வந்து இருந்து சொன்னால் நம்ம வந்து ரசூலா சொன்னான்னு சொல்லலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்துக்கும் மாறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரசூல். எனவே சிலர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரை சொன்னால் ஏற்றுக்குவாங்கன்றனால, நான் கனவுல பார்த்தேன் அன்றைக்கி, எனக்கு இப்படி வந்து இப்படி சொன்னாங்க, எனக்கு வந்து நீ என்ன செய்ய, ஒரு 1,00,000 கொடு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை வாங்கிட்டு நான் இடத்துக்கு போய் கொடுக்கணும்னு சொல்லி, இப்படிலாம் நிறைய கோல்மால்கள், தவறுகள் நடக்குது இன்றைக்கி. அதான் சொல்கிறாங்க, மனாமிகமுடைய தூக்கத்தில் அவங்க அப்படி பார்த்தாங்க, கஷ்ஃபு, திடீர்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, எனக்கு கஷ்ஃபு ஏற்படுது, அது வந்து எனக்கு ஒரு தெரியுது, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் மக்களை ஏமாத்துறது. முகாஷஃபாத்துகள், கராமத்துகள் இதெல்லாம் அவுலியாக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அஹ்லு சுன்னா சொல்லுது, நம்ம நம்புகிறோம்.
இறைநேசர்களுக்கு கராமத்தின நபிமார்களுக்கு முஅஜிஸா அற்புதம் இருக்குது. அதே போல் இறைநேசர்களுக்கு அல்ல கராமத்து கொடுத்துருக்குறான். அதுக்கு அர்த்தம் வந்து காற்றுல பறக்கிறது, தண்ணியில் நடக்கிறதுன்றது கிடையாது. இந்த சாய்பாபாலாம் போகிறான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஷைத்தானுடைய வழிகேடுகள். இல்லை ஊவியனுக்கும் அஜ்மஈன் இல்லா இபாதக்கல் முஹ்லஸின் எல்லாம் சொல்கிறான் ஷைத்தான் சொன்னதாக. உங்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் இறைவாவுடைய நல்லடியார்களை தவிர அப்படின்ட்டு. நல்லடியார்கள் என்பவர்கள் குர்ஆன் சுன்னாவை நம்பி இருப்பாங்க. இது போன்ற வழிகேடான மஷாயிக்மார்கள், ஷேக்மார்கள், சூஃபிகள் நம்ப மாட்டாங்க. ஒரு தலீலன் மின் அதில்லத்தி தீனி, மார்க்கத்துடைய ஒரு ஆதாரத்தை சூஃபியில் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய ஷேக்மார்களுடைய வார்த்தைகளும் அவர்கள் கண்ட கனவு தான் பார்க்குறாங்க. ஒரு அதில்லத்து அல ஹாதல் அசுலி கதீரத்து மின்ஹா. பாருங்கள், இதை பற்றி அல்லா குர்ஆன் படங்களை சொல்கிறான். சூரத்துல் மாயிதாவில் வந்து யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபா ரிதுவானா சுபுல சலாம். அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தத்தை யார் நாடியவர்களாக பின்பற்றியவர்கள் இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியை கொடுக்குறான். யுஹ்ரிஜுஹும் மின துருமாத்தி இலன்னூர், அவர்களின் இருளிலிருந்து அல்ல வெளிச்சத்தை கொண்டு போகிறான். யஹ்தி மின் அஸ்ராத்து முஸ்தகிம், நேரடியை எல்லாம் காமிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், யஹ்தி பிஹில்லாஹு அப்படின்னா குர்ஆனை கொண்டு. அப்போ குர்ஆனை கொண்டு தான் வழி பெற முடியுமே தவிர குர்ஆன் சொன்னாவை தவிர்த்து வேறு எதுலையும் நேர்வழி பெற முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பாபா இது அலிஃபு, அடுத்து ஆதாரம் பாருங்க. கவுலு தஆலா அலியௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் நான் மார்க்கத்தை பரிபூர்ணம் செய்துவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய இந்த நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தி செஞ்சுட்டேன். அதை இஸ்லாத்தை ரதீத்து லக்கும் இஸ்லாம் தீனா, நான் உங்களுக்கு இஸ்லாத்திய மார்க்கமாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த வசனம் இறங்கின பிறகு தான் சாரசனுடைய மரணமே வருது. அதனால் நிறைய சஹாபாக்கள் அழுகிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். மாயிதால 3வது வசனம். எனவே இந்த வசனம் இறங்கினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்துமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இறுதியானவங்க. இதுக்கு மேலே நபி வரமாட்டாங்க. இதுக்கு மேலே புதுசாக யாராவது சேர்க்க முடியுமா மார்க்கத்தில்னா? முடியாது. 4 ரக்காயத் தான் உள்ளவர். 5 தொழுவலாமா? இல்லையே. ஒரு ரக்காயத் தொழுதான் நன்மை கிடைக்குமா? 5 தொழுவ முடியுமா? முடியாது. சரி 3வது குறைச்சிக்கலாமா? அதுவும் முடியாது. எனவே சுன்னாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தௌகீஃபியா, அல்லாஹ் ரசூலும் எப்படி நிப்பாட்டினாங்களோ அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். கூட்டுறது செய்ய முடியாது வணக்க வழிபாடு விஷயங்களில். ஆனால் ஆதாத்தில் பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் இஸ்லாம் தடுக்காத வரை கூடும். அதனால தான் ஒரு சட்டம் சொல்லுவாங்க, அல் அஸ்லு ஃபில் உமூரி அல் இபாஹா. அதாவது பழக்க வழக்கங்கள் அடிப்படை பார்த்திங்கன்னா முபாஹ், ஹலால் தான், அல்லாஹ் ரசூல் தடுக்காத வரை. ஆனால் அல் அஸ்லு ஃபில் இபாதத்தி, வணக்க வழிபாடுகள் அடிப்படை வந்து அத் தௌகீஃபு அல் ஹத்ர் வல் மனஹுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூலும் எப்படி சொன்னாங்களோ அப்படி தான் நம்ம செய்யணும். கூட்டுதுவா கிடையாது. அந்த சமயத்தில் சலாம் கொடுத்துட்டு தொழுகையில் 5 நேரமோ திக்ர் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், தஹ்லீல் செய்யணும், ஆயத்து குர்சி ஓதணும். ஸோ ஃபலக்கு நாஸ் இதுக்கே 10 நிமிஷம் ஆகி போயிடும். ஆனால் இமாம் ஆமீன் ஆமீன் சொல்ல பின்னாடி ஓதுனாங்க. இது மார்க்கத்தில் கிடையாது. குர்ஆன் சுன்னாலையும் இல்லை, சஹாபாக்களும் செய்யலை, தாபியங்களும் செய்யலை, எந்த இமாமும் செய்யலை. ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாலையும் கிடையாது. வடநாடுகளில் மர்கஸில் ஜமாத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். யாருக்கும் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் நம்ம வந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு பிதா. அப்போ வணக்க வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ் ரசூல் சொன்ன இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே இஸ்லாமிய கொள்கைகளும் அவ்வாறு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் பேஜ் நம்பர் 26 வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்து பேஜ் நம்பர் 27 உள்ள சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் 27, 28 உள்ள விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். வஃபக்னி அல்லாஹு இய்யாக்கும் பிமா யர்தா. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான ஒரு கொள்கையோடு அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த அடிப்படையில் வாழ்ந்து நம்பி அதன் பக்கம் பிறரை அழைப்பதற்குள்ள தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.